السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே, உலக மக்களை விட நான் பிரியமாக மாறுகிற வரைக்கும் உங்களது இறை நம்பிக்கை முழுமையாகாது என்று சொல்கிறார். நீங்கள் யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, நான் அவரிடத்திலே மாறுகிற வரைக்கும். வாலிதிகி அவரது பெற்றோரை விட, வலதிகி அவரது குழந்தைகளை விட, வன்னாஸ் எஜ்மாயின் மொத்த மக்களை விட நான் மிக பிரியமானவராக மாறுகிற வரைக்கும் அவரது ஈமான் முழுமையடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லோரையும் விட நபியை ஏன் அதிகம் நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நேசித்தால் போதாதா? ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாதா? அவரது நடவடிக்கைகளை பின்பற்றினால் மட்டும் போதாதா? முழுமையான விருப்பம் என்பது அவரின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டுமா? விருப்ப பட்டியலில் அவர் மட்டும்தான் முதலிடத்தில் இருக்க வேண்டுமா? வேறு பெற்றோர்கள் இருக்கக்கூடாதா? பிள்ளைகள் இருக்கக்கூடாதா? குடும்பம் இருக்கக்கூடாதா? ஆதர்ச மனிதர்கள் இருக்கக்கூடாதா? பக்கத்து ரோல் மாடலாக இருக்கக்கூடிய யாரேனும் இருக்கக்கூடாதா என்றெல்லாம் கேள்வி கேட்டால் நிச்சயமாக இருக்கக்கூடாது தான். எதனால் என்று பார்க்கிற போது, மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்போதாவது ஒரு இக்கட்டான ஒரு தருணம் வரும். அந்த தருணத்திலே இவன் வைத்திருக்கிற பாசம் அவனை அடித்து சென்றுவிடும். அவனது கொள்கைகளை, அவனது கோட்பாடுகளை, அவனது உறுதியை கலைத்து போட்டுவிடும். அந்த சமயத்தில் நபி மீது மிகுந்த அன்பு இருந்தால் அவனை கலைத்து போட முடியாது. அவன் மிக உறுதியாக கடைசி நொடி வரைக்கும் இருப்பான். பனாமா கால்வாயிலே ஒரு முறை பஞ்சு கடத்தி செல்லக்கூடாது இங்கிருந்து அங்கே என்று ஒரு நேரத்திலே அரசாங்கம் சட்டம் போட்டிருந்தது. அதை கண்காணிப்பதற்காக ஒரு உயரதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் தீவிர இறை பக்தர். இந்த கடத்தல்காரர்கள் இந்த நேரத்திலே அவரிடத்திலே விலை பேசுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விலை பேசுகிறார்கள். லஞ்சம் கொடுக்க முன் வருகிறார்கள். அவர் இறை நம்பிக்கையாளர் என்கிற காரணத்தினாலே எடுத்தவுடன் அவர்களது பேரத்திற்கு இவர் மசியவில்லை. உறுதியாக நின்றார், ரொம்ப உறுதியாக நின்றார். ஆனாலும் இந்த பேரத்தினுடைய தொகை, இந்த லஞ்ச தொகை அதிகரிக்க அதிகரிக்க அவள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு பெருந்தொகையை சொல்லுகிற போது அவர் சொன்னாராம்: அடக்கடவுளே, கடைசியில் என்னையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டீர்களே என்று சொன்னார். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இதை ஒரு பேராசிரியர் மதங்களும் இறை நம்பிக்கையும் எதற்காக தேவை என்று கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஒரு கருத்தரங்கிலே சொன்னார். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், உறுதியானவராக இருந்தாலும், அவரை அடித்து வீழ்த்துவதற்கு இந்த உலகத்திலே ஏதேனும் ஒரு காரணிகள் இருக்கிறது. ஆனால் இறை நம்பிக்கை மட்டும் மிக வலுவாக இருந்தால், இறைவனை பற்றி அச்சம் மட்டும் மிக வலுவாக இருந்தால் அவர்களை வீழ்த்தவே முடியாது என்பதற்கு இந்த உதாரணத்தை அவர் சொன்னார். இங்கே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய இந்த பொன்மொழியை புரிந்து கொள்ள முடிகிறது. அவனுக்கு ஏற்படுகிற எல்லா விதமான தடங்கல்களும் எல்லா விதமான சவால்களையும் முறியடிப்பதற்கான ஒரு உந்து சக்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அதீத அன்புதான் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெரிந்தவர் ஒரு முறை சொன்னார், அவருக்கு விருப்பமான ஒரு நடிகர், அந்த நடிகரை இறைவன் மறுமையிலே மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லுகிறார். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய விருப்பம். இது மேலோட்டமாக பார்த்தால் இதில் ஒன்றும் பெரிய தவறு இருப்பது போல தோன்றாது. ஆனால்
ஒருவரை மன்னிப்பது, ஒருவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வது என்பதெல்லாம் இறைவனுடைய கைவசம் இருக்கிறது. அல்லது சொர்க்கத்தை ஆசை வைப்பதற்கான அந்த கொள்கையில், கோட்பாட்டில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதிலும் இல்லை, அந்த நடிகர் கிடையாது. இப்போ தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு அவரை இப்படி பேச வைக்கிறது என்று சொன்னால், இந்த நடிகர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அதிகரித்திருந்தால் இந்த உரையாடல் அவரிடம் ஏற்பட்டிருக்காது, இந்த வார்த்தை அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்காது. ஏனென்றால் நபியுடைய வழிகாட்டுதல் தான் முதலில், அதற்கு பிறகுதான் மற்றது என்று வரும். ஆனால் அவருக்கு அப்படி அல்ல என்ற காரணத்தினாலே அந்த நடிகர் மீது கொண்டிருக்கக்கூடிய அதீத அன்பின் காரணமாக அவர் மன்னிக்கப்பட வேண்டும், அவர் சொர்க்கம் வர வேண்டும், கண்டிப்பாக வருவார் என்று ஆதரவு வைக்கிறார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கையை, கோட்பாட்டை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, நபி மீது சரியாக அன்பு வைக்கவில்லை என்று அர்த்தம். இது மாதிரியான இக்கட்டான, நெருக்கடியான, சவாலான காலகட்டங்களை சமாளிப்பதற்கு நபி மீது கொண்டிருக்கக்கூடிய நேசம்தான் கை கொடுக்கும். சொந்த பிள்ளை தவறு செய்கிறார், மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறார் என்று சொன்னால், பிள்ளையா நபியா என்று ஒரு கட்டம் வருகிற போது நபி மீது அன்பிருந்தால் மட்டுமே பிள்ளையை வெறுக்க முடியும், பிள்ளையை கண்டிக்க முடியும். இல்லாவிட்டால் அதற்கு ஏதாவது காரணங்களை கற்பித்து கொண்டே இருப்போம். இது இயல்பு. எனவே தான் இந்த இடத்தில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எதற்காக முழு அன்பையும், முதலாவது அன்பையும் வைக்க வேண்டும் என்கிற காரணம் நமக்கு புரிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அன்பைத்தான் எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அன்பினால் தான் உங்கள் ஈமான் முழுமையடையும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய எல்லா மற்ற அன்புகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்முடைய அன்பு பட்டியலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு முன் வருவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.